ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹலோ கைஸ். ஸோ எல்லாரும் உங்களோட ரீநீட் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க கரெக்டா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பயாலஜியில் ஹவ் ஸ்கோர் குட். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் மிட்டாக தான் பண்ணியிருந்தீங்க எல்லாரும். ஸோ ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 questions நீங்கள் எல்லாரும் டிஃபிகல்ட் நான் கேட்ட மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 questions எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் டுடே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இண்டக்டன்ஸ்னா. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எல்லாரும் ஈஸியான கொஸ்டின் நினச்சி சூப்பராக பண்ணியிருப்பீங்க. பட் சம்ஹவ் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டா? ஸோ லெட் அஸ் see where it is. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 identical inductors are connected in 2 different configuration P and Q where a time varying current is flowing as shown in the figure. ஸோ நமக்கு 2 different inductor setup இருக்கு கரெக்டா? ஸோ இதில் ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுலையுமே ஐ அப்படின்ற கரண்ட் தான் எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the induced EMF between the points A and B for the configuration P is EP and that for the configuration Q is EQ. ஸோ இது வழியா ஃப்ளோ ஆகுற EMF வந்து EPன்னு எடுத்துக்கிட்டோம். தென் இங்கே ஃப்ளோ ஆகிற EMF EQ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். தென் they have asked for the ratio of EP by EQ. ஸோ EMF ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின் தான் இல்லை. ஸோ லெட் அஸ் சால்வ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இந்த கேஸ்ல பார்த்தோம்னா இண்டக்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட இண்டக்டன்ஸ் நான் சீரீஸ்ல விச் மீன்ஸ் இந்த கேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் இன் சீரீஸ். ஸோ இட் இஸ் L plus L which is 2L. அண்ட் தென் இந்த Q சர்க்கியூட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இண்டக்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இட் இஸ் L into L divided by L plus L. ஸோ L into L னா இட் இஸ் L square divided by 2L and it will be L by 2. கரெக்டா? ஸோ சீரீஸ்னால நான் வந்து அப்படி எடுத்திருக்கேன். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா EMF ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆல் நோ EMF இஸ் நத்திங் பட் அலாங் பீக் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் L into DI divided by DT. ஸோ நான் இங்க எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் 2L into DI divided by DT. ஸோ திஸ் இஸ் அவர் இண்டக்டன்ஸ். எதுக்கு? இந்த P சர்க்கியூட்க்கு. Q சர்க்கியூட்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா EQ என்னன்னு பார்த்தோம்னா அகைன் இட் இஸ் L into DI by DT. எனக்கு இங்கே இருக்கிற எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் சீரீஸில் இருக்கனால இட் இஸ் L by 2 நம்ம கண்டுபிடிச்சது into DI by DT. ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா EP by EQ ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க which means EP by EQ இல்லையா? ஸோ அவங்களோட EMF ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ EPக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இட் இஸ் 2L into DI by DT. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் L by 2 into DI by DT. ஸோ இதில் கேன்சல் பண்ணோன்னா DI by DT, DI by DT, LL கேன்சல் பண்ணோன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 4. சர்ப்ரைசிங்லி நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை கரெக்டா? 4 அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1/4 இருக்கு. ஸோ இவங்க கூட 1/4 எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது கரெக்டா அப்படின்றத லெட் அஸ் செக். கொஸ்டின் என்னோட ரீட் பண்ணுவோம். See, they have asked for the inductance induced EMF between the points A and B. A and B க்கு நடுவுல இண்டக்டன்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் A and B க்கு நடுவுல இருக்க இண்டக்டன்ஸை தான் Vல EPன்னு எடுத்திருக்காங்க, Qல EQன்னு எடுத்திருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா A and B க்கு நடுவுல இருக்கிற இண்டக்டர் யாரு? இவங்க மட்டும்தான். இதுல A and B க்கு நடுவுல இவங்க 2 பேருமே இருக்காங்க, பேரலல்ல இருக்காங்க. ஸோ நம்ம அங்க பண்ண விஷயம் கரெக்ட். பட் அதே நான் இந்த P சர்க்கியூட்ல எடுத்துக்கிட்டேன்னா என்னோட A இங்க இருக்கு, B இங்க இருக்கு. அப்ப அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு இண்டக்டர் தான் இருக்காங்க கரெக்டா? அப்போ என்னோட இந்த P சிஸ்டம்ல இருக்கிற இண்டக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் L. கரெக்டா? அப்போ இங்க எழுதுறப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர்ல என்ன வந்துடும்? L வந்துடும். அண்ட் தென் அகைன் இங்கேயும் இட் வில் பி L. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இஃப் யூர் 2 goes up it will end up at 2. ஸோ your answer is 2. ஸோ இது ஏக்கும் பிக்கும் நடுவில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏக்கும் பிக்கும் நடுவில் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Let us see the next question. Yeah. So in the question solve பண்ணிருப்பீங்க maximum எல்லாரும் இல்ல. A unit positive point charge is taken slowly through a infinitely small tube that inside a charged dielectric sphere of radius r having uniform positive charge density
rho. So இந்த sphere ஓட charge density rho ன்னு சொல்லிட்டாங்க. So எனக்கு இதுல ஒரு charge வந்துட்டு travel ஆகி வருது ஒரு tube வழியா. So this is the question they have given. The initial and the final position of the charge are marked as A and B at a distance 2r and 3r. So இனிஷியலா அந்த சார்ஜ் வந்து 2r அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு அண்ட் ஃபைனலி பி பாயிண்ட்ல இருக்கிறப்போ சென்டர்ல இருந்து அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 3r. ஸோ நெக்ஸ்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in this process of total work done, அதாவது நம்ம ஏல இருந்து அது பிக்கு வந்திருக்குல்ல இந்த மொத்த ப்ராசஸ்ல அந்த பாயிண்ட் சார்ஜ் பண்ண ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹவு மச் ஒர்க் இட் ஹேவ் டன் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அப்படின்னா இட் இஸ் ரோ ஆர் பை என் எப்சைலன் நாட். இங்க இருந்து இங்க வரதுக்கு அது பண்ண ஒர்க் டன். ஸோ த வேல்யூ ஆஃப் என் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின். சி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா they have set the work done value also. அதுல இருக்க என்னன்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் இல்ல. So they have given work done. So அதனால நம்ம எடுத்துக்கலாம் my work done is nothing but VB minus of VB minus VA இல்லையா. So it will be your work done will be final minus initial. Your work done will be VA minus VB. என்னோட overall work done. சரி, இது நமக்கு என்ன ஸ்பியர்னு சொல்றாங்க? இட் இஸ் அ டயஎலக்ட்ரிக் ஸ்பியர். ஸோ டயஎலக்ட்ரிக் ஸ்பியர் அப்படின்றப்ப என்னோட சார்ஜ் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ அப்படின்றப்போ என்னோட பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? என்னோட பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் Q டிவைடட் பை 4 pi epsilon நாட் NR. ஸோ இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் இல்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம if it is of charged sphere அப்படின்னா லைக் நார்மலா வந்துட்டு ஹாலோஸ்பியர் இல்ல what to say லைக் உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிற சார்ஜஸா இருந்தா நம்ம என்ன எடுத்துட்டு போனா will take the distance capital R surface அப்படின்றப்ப நமக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு இங்க பாயிண்ட் இருக்கு. ஸோ இனிஷியலா இட் இஸ் அட் a distance A and இங்க இந்த இடத்துல எனக்கு ஃபைனலா இருக்கு. ஃபைன். So since it is a dielectric thing and இன்னொரு விஷயம் என்னன்னா we are taking the charge through a small tube also. கரெக்டா? ஸோ உங்களுக்கு டயஎலக்ட்ரிக் அப்படின்றனால உங்களுக்கு உள்ளுமே என்ன இருக்கும் அப்படின்னா there will be free charges, right? So they are taking it safely with the tube. So that is why that tube is involved here. Fine. ஸோ அதனால அது கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க இங்க வரப்பே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ஜுக்கும் மற்ற சார்ஜஸ்க்கு என்ன இன்ட்ராக்ஷன்றது கேல்குலேட் பண்ணும். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே. ஸோ என்னோட டோட்டல் பொட்டென்ஷியல் இதுவாக தான் இருக்கும். ஓகே. என்னோட இதுல நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது இந்த ஸ்பியரை பொறுத்து அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல உள்ள இந்த இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறோமோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம மீன் பண்றது. கரெக்டா? அது வந்து இந்த ஸ்பியர் டிபெண்டன்ட் கிடையாது, அது நம்மளோட இஷ்டம். நான் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போகலாம், இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் டேக்கன் திஸ் டிஸ்டன்ஸ் அஸ் ஆர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம். பட் இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஆர் திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்டு திங், அது மாறாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் லெட் அஸ் கால்குலேட். நம்மளோட சார்ஜை நம்ம என்னன்னு எழுதலாம்? நம்மளோட யூனிட் சார்ஜ் லைக் யூனிட் மாஸ் மாதிரி யூனிட் சார்ஜ் இல்லையா? ஸோ யூ கேன் ரைட் திஸ் எஸ் டென்சிட்டி இன்டூ வால்யூம். Your density is equal to mass by volume and charge by volume. So I can write it as density. Why I have written density into volume? So they have given the density of the sphere. So but density into volume it is density into volume 4/3 pi r cube. So don't confuse with this r and this r. So this is the distance and this is this distance. Sphere oda radius. ஏன்னா இப்போ நம்ம வால்யூம்ன்றப்ப sphere oda volume தான் சொல்லுவோம் obvious. So if I substitute it in the formula, I'll end up at Q க்கு பதிலா your rho 4/3 pi r cube divided by 4 pi epsilon naught r. So your 4 pi cancelled out and you'll end up at rho r cube divided by 3 epsilon naught r. So it is rho r cube divided by 3 epsilon naught r. Fine. So இதான் என்னோட potential. So first A பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கலாமா potential at A? Potential at A என்னவா இருக்கும்? It is rho r cube divided by 3 epsilon naught
என்னோட r என்ன RA, distance from here to here is 2r இல்லையா? So it is 2r. So என்னோட r க்கு பதிலா I can substitute 2r. And then potential at A, இப்போ நம்ம simplify பண்ணோம்னா rho r square divided by 3 epsilon naught and other 2 is there. So அப்போ 6 epsilon naught இருக்கும். கரெக்டா? And if potential at B calculate பண்ணோம்னா the r B is nothing but it is 3r. அப்போ எனக்கு என்னவா இருந்திருக்கும்? It is rho r cube divided by 3 epsilon naught into 3r. நம்மளோட r க்கு பதிலா we are substituting 3r. So r cube it will be square and then in the r போயிடும். So it is 9 இல்ல. So rho r square divided by 9 epsilon naught, right? So இது என்னோட potential at A, இது என்னோட potential at B. Now if we calculate VA minus VB, that is our work done இல்ல. So work done calculate பண்ணோம் அப்படின்னா my work done is equal to VA minus VB. What is my VA here? It is rho r cube, no r square, right? So rho r square divided by 6 epsilon naught and then இங்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா minus rho r square divided by 9 epsilon naught, right? So rho r square by epsilon naught, 3 epsilon naught common எடுத்துட்டோம்னா I'll end up at 1 by 2 minus 1 by 3. So it is 6 down here, rho r square divided by 3 epsilon naught. So 6 denominator la irukum, mele it is 3 minus 2 varum, it will be 1. So 1 by 6, so 6 3s are 18. So rho r square divided by 18 epsilon naught. So அப்படியே நம்மளோட இந்த ரேஷியோ செக் பண்ணோம்னா rho r square n epsilon naught, நமக்கு இங்க rho r square 18 epsilon naught கிடைச்சிருக்கு. So the n you can replace it with 18. So your answer is n value is 18. So இங்க என்ன மேஜர் மிஸ்டேக் பண்ணிருப்போம்னா இந்த r தான். So இங்க எடுக்கிறப்போ r cube, r square அதுல கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். So அது இல்லாம பண்ணியிருந்தீங்கன்னா you might have done it correct. So first issue என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா it is a dielectric sphere. So dielectric sphereக்கு நம்ம என்ன potential formula யூஸ் பண்ணுவோம், அது distance r இல்ல. So it's outside point. அப்ப outside pointக்கு என்ன formula யூஸ் பண்ணுவோம் அது தெரிஞ்சிருந்தா போதும். And then chargeக்கு பதிலா we always substitute density into volume. அப்ப வால்யூம்ல I should substitute எதோட வால்யூம், ஸ்பியர் ஓட வால்யூம். ஸ்பியர் தான் எனக்கு இங்க இருக்கிறதுல லைக் given object இல்ல. So அதனுடைய வால்யூம் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So இது ரெண்டு விஷயம் இந்த क्वेश्चनல கரெக்ட்டா பண்ணிருந்தோம்னா you might have done this one correctly. Okay, let us see the next question. See this one. So two infinitely long parallel conducting wires A and B carries current I and 2I. So ரெண்டு wire இருக்கு. So ஒரு wireல போற current I and இன்னொரு wireல போற current 2I, right? So in the same direction. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை opposite direction-ஆ இருந்திருந்தது அப்படின்னா then the question is totally different. Okay. In the same direction. The wire A has a uniform mass per unit length lambda. So அதனுடைய uniform like mass density கொடுத்திருக்காங்க, mass per unit length கொடுத்திருக்காங்க, is lies on an insulated floor. So இப்போ எனக்கு இந்த questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா Aன்ற wire so which is having a current I இல்ல. So A ஓட current வந்து I வந்து it is at the ground. Let us say this is a ground. So groundல எனக்கு A அப்படின்ற wire இருக்கு. So இந்த wireல பாத்தீங்க அப்படின்னா let us say current direction இது, current எவ்வளோ Iன்னு சொல்லிட்டாங்க. So இது groundல place ஆகியிருக்குன்னு வச்சுக்கலாம். So it is at the ground. And then next என்ன சொல்லியிருக்காங்க, the wire B is kept fixed at a height h above the floor. So ஒரு குறிப்பிட்ட heightல hன்ற heightல இன்னொரு wire place பண்ணியிருக்கோம். So that is B. So this is our wire A, this is our wire B. The minimum magnitude of h so that the wire A does not rise from the floor is. And then இதோட current 2I இல்ல. Okay, fine. So இப்போ questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்ல நான் இதை இந்த செட்டப்பை வச்சிருந்தேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ்னால எனக்கு இந்த ஒயர் மேலே போகாது அப்படின்றது. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒயரும் சேம் டிரெக்ஷனில் இருந்தது அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா அப்படின்றது தான். Then only you know, see if it is of repulsion then எனக்கு என்ன ஆகாது, இது ரெய்ஸே ஆகாது, கரெக்டா? ஸோ like it will be opposing, right? So அது வந்து கிரவுண்டை நோக்கி தான் புஷ் பண்ணுமே தவிர like it will not attract. அப்போ நம்ம இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா see
if you use your right hand thumb rule, எனக்கு கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்போ ஃபீல்ட் எப்படி இருக்கும், இந்த சைடு வந்துட்டு உள்ள போகும், இந்த சைடு வந்துட்டு வெளியில வரும். கரெக்டா? ஃபீல்டு. அண்ட் தென் இந்த ஒயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு உள்ள போகும், இந்த சைடு வெளியில வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடோட இன்சைட் பார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இது வெளில வருது, இது உள்ள போறது. லைக் ரெண்டுமே ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இன்சைட் பார்ட் என்ன தான் பண்ணும், அட்ராக்ட் தான் பண்ணும். ஸோ அப்போ இந்த வயர் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டோட கரண்ட் சேமா இருந்ததுன்னா அதை வச்சு யூ கேன் டேக் ஹைட் ரேஷியோ as சேம் ஹைட்ஸ் இருந்தாலே போதும்ட்டு. பட் தே ஹேவ் செட் that it is 2i, current வந்து 2i இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, let us calculate. So first thing, நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்றத ரெண்டே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுதுங்க. கரெக்டா? ஒன்னு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து மேலே தூக்க போகுது. ஸோ இப்போ இந்த வயர் மேலே போகாம இந்த வயரை கீழே வச்சிருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண போறது யார் அப்படின்னா இட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், விச் மீன்ஸ் யோர் mg இல்லையா? ஸோ உங்களோட வெயிட், இதனுடைய வெயிட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேலே போகாம இது கீழே பேலன்ஸ்டா வச்சிருக்கணும். அண்ட் தென் ஒன் மோர் திங் தே ஹேவ் கிவன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, the wire A has uniform mass per unit length lambda and lies in a insulated floor. ஸோ அதனுடைய மாஸ் per unit length கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் per unit length எடுத்துக்கிறோன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வாட் இட் இஸ் mu naught into I1 I2 divided by 4 pi h இல்லையா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபார்முலா இல்லை? ஸோ சின்ஸ் இட் இஸ் அட் ஹைட் h and your magnitude வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ இட் வில் பி 2 pi h, ரைட்? mu naught I1 I2 divided by 2 pi h. யா. ஸோ இப்போ என்னோட கரண்ட் I1 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் I and உன்னோட I2 வந்து 2i. ஸோ இட் இஸ் mu naught I into 2i divided by 2 pi h. So your 2 will got cancelled. So your magnetic force is mu naught I square divided by pi h. இப்போ நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் per unit length பார்த்தோம் அப்படின்னா Fg per unit length பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் உங்களுடைய எம்ன்ற ஒரு வேர்டே இன்வால்வ் ஆகியிருக்காது. கரெக்டா? ஏன்? ஸோ சின்ஸ் தே ஹேவ் டேக்கன் திஸ் as a மாஸ், ஏன்னா இங்கே மாஸ் per யூனிட் லென்த் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் per யூனிட் லென்த் எடுத்திருக்கோம்னா நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு தே ஹவ் கிவன் லாம்டா. ஸோ லாம்டா என்னன்னு சொல்லியிருக்காங்க, தே ஹவ் செட் இட் as மாஸ் per யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் லென்த் தான் கேல்குலேட் பண்ண போறோம், ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு தான் கேல்குலேட் பண்ண போறோம் இல்லை? ஸோ தட் இஸ் வை we have taken mass as lambda into g, mg பதிலா lambda g we have taken. ஸோ இப்போ if I equate these two things, இங்கே தான் முக்கியமான விஷயம். என்னோட lambda g and then mu I square divided by pi h. ஓகே, ஸோ எனக்கு என்னோட ஜி ஃபோர்ஸ் விச் இஸ் யோர் வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகாது அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஒயர் வந்து மேலே ரைஸ் ஆகாது. அப்போ எனக்கு இந்த குவான்டிட்டி தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா லைக் இதோட ஈக்குவலாக இருக்கணும், ஆர்எல்ஸ் இதை விட ஹையராக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன ஆகாது, கீழே இருக்க ஒயர் மேலே போகாது. கரெக்டா? அப்போ என்னோட லாம்டா ஜி தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹையராக இருக்கணும். நான் எனக்கு இப்போ என்ன வேணும், ஹைட் வேணும். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் திஸ். ஸோ யோர் ஹைட் ஷுட் பி மோர் தேன் mu I square divided by lambda pi g, right? So this is your answer, right? ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இல்லை end up at some other answers. பட் ஆனால் லைக் இந்த விஷயம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இட் வில் பி ஈஸி. நிறைய பேர் இந்த ஃபோர்ஸ் per unit length எடுத்திருக்க மாட்டீங்க. and then this lambda might have confused, but these are the things they have already given in the question, right? So இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஐ திங்க் லைக் ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் இருக்கிற கொஸ்டின் தான் இல்லை இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வில் சால்வ் another 3 questions which is felt more difficult, right? Bye. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி எப்படின்னு பார்க்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.